Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கும் வாரும் இறை கோலவே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்கும் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதுமாக நம்மை கரம் பிடித்து வழிநடத்திய இறைவன் இந்த புதிய நாளினை நமக்கு தந்திருக்கின்றார். அவரின் வருகைக்காக நம்மை நாமே ஆயத்தமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்களில், கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளில் நாம் அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு உகந்த மனிதர்களாக வாழ்வதற்கான ஆற்றலை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவருமானவர் நீரே. என்றும் கன்னியான மரியாவின் வயிற்றில் உம் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே. எங்கள் வேண்டல்களை கனிவுடன் கண்ணோக்கி உம் ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இறை இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவராக்குவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49, இறை வார்த்தைகள் 1, 2 மற்றும் 8 முதல் 10 முடிய. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள். வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி, என் மகனே. இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில்
மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. என்றென்றும் நிலவுவதாக. கடவுளை அரசருக்கு உமது நீதி தீர்ப்பும் வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். ஏழையோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பார். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. என்றென்றும் நிலவுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழி காட்ட வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1-17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும். பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் இராம், இராமின் மகன்
அமினதாபு, அமினதாபின் மகன் நாகசோன், நாகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர், தாவீதுக்கும் உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியோல், செயல்தியோலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் ஆசோர், ஆசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14. பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்றைய நாள் இறை வார்த்தை வழியாக நாம் நமது முன்னோரை நினைவு கூற அழைக்கப்படுகின்றோம். இன்றைய முதல் வாசகம் யாக்கோபை பற்றி. யாக்கோபு இறப்பதற்கு முன்பதாக தன் பிள்ளைகளுக்கு வழங்கிய ஆசிகளை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். யார் இந்த யாக்கோபு என்று பார்க்கிற போது தன்னுடைய தமையனின் உரிமையை பறித்தவர், தந்தையின் ஆசியை பெற வேண்டும் என்பதற்காக தாயின் வழிகாட்டுதலோடு குறுக்கு வழியில் தன் தந்தையின் ஆசிகளை பெற்ற ஒரு மனிதன். தன்னுடைய தமையனுக்கு பயந்து வேறொரு நாட்டிற்கு ஓடிச் சென்று அங்கு தங்கி இருந்தவர். தன் உறவினரின் வீட்டில் நீண்ட நாட்களாக தங்கி இருந்து பணி செய்தவர். தான் விரும்பிய பெண்ணை மணப்பதற்காக பல ஆண்டுகள் கீழ்ப்படிதலோடு தன் பணியினை திறம்பட செய்தவர். ஆனால் கடவுளின் ஆசிகளை ஒவ்வொரு நாளும் தன் வாழ்வில் உணர்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். தான் செய்தது தவறு என்பதை உணர்ந்தவராக தன் தமையனோடு நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தன் தமையனை நோக்கி தன் வாழ்வை திருப்பியவர். தன் தமையனிடத்தில் தான் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டிய ஒரு மனிதன். இத்தகைய மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை கடவுளின் வார்த்தைகளுக்கு ஏற்ற வகையில் வளர்த்தெடுத்திருந்தார். தன்னுடைய 12 ஆண் புதல்வர்களையுமே கடவுளுக்கு உகந்த வழியில் வழி நடத்த வேண்டும் என்பதை இதயத்தில் கொண்ட மனிதனாக தன் பிள்ளைகளை நல்வழி நோக்கி நகர்த்தினார். ஆனால் அவர்கள் இந்த உலக இச்சைகளின் அடிப்படையில் தங்கள் மனம் போன போக்கில் தங்கள் தந்தைக்கு தெரியாத வகையில் பலவிதமான தீமைகளை உடன் பிறந்தவர்களுக்கே செய்திருந்த நிலையிலும் கூட அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கக்கூடியவராக, ஒவ்வொருவர் மீதும் அதிக அன்பு கொண்டவராக, ஒவ்வொருவரின் வாழ்வும் நல்வழிப்பட வேண்டும் என்பதை மட்டும் இதயத்தில் இருத்திய ஒரு தந்தையாக செயல்பட்ட இந்த யாக்கோபை குறித்தும் தான் இறுதி நாளில் தன் பிள்ளைகளுக்கு அவர் வழங்கிய ஆசைகளை குறித்தும் தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைத்தது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசுவின் தலைமுறை பட்டியலானது நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரலாற்று மனிதன், கற்பனையால் புனையப்பட்ட ஒரு மனிதன் அல்ல. இந்த மண்ணில் மனிதர்களோடு மனிதர்களாக வலம் வந்த ஒரு மனிதன், வரலாற்றில் இடம்பெற்ற ஒரு மனிதன்.
இந்த மனிதனின் தலைமுறை பட்டியலை இன்று நாம் வாசிக்க கேட்டோம். இந்த தலைமுறை பட்டியலை வாசிக்கின்ற போதெல்லாம் இதயத்தில் வருவது நமது முன்னோர்களை நாம் நினைவு கூற வேண்டும் என்பது தான். காரணம், 2000 ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை நாம் நம்புகிறோம், இவரது வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுகிறோம் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி நமது முன்னோர் நமக்கு கற்பித்த அந்த பண்பு நலன்கள் தான் அன்றிலிருந்து இன்று வரை இந்த இயேசுவின் பின்னால் நம்மை பயணம் செய்ய வைத்து கொண்டே இருக்கிறது. நமது முன்னோர்கள் யாரோ ஒருவர் வழியாக இந்த இயேசுவை அறிந்து கொண்டார்கள். தாங்கள் அறிந்து கொண்ட அந்த இயேசுவை தங்களோடு வைத்துக் கொள்ள விரும்பாமல் தங்கள் பிள்ளைகளுக்கும் தங்கள் சந்ததியினருக்கும் சொல்லிக் கொடுத்து இந்த இயேசுவை போல இந்த சமூகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்பித்து சென்றதன் அடிப்படையில் தான் நாம் பிறப்பில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அறிவு எட்டுகின்ற போது நாம் சுயமாக சிந்திக்க தொடங்கிய நாள் முதலே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல வாழ்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இயேசு இந்த மண்ணில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்தார் என விவிலியம் சுட்டி காட்டுகிறது. நாமும் இந்த மண்ணுலகில் நன்மைகளை மட்டுமே செய்ய முடியும் என்பதைத்தான் இந்த இயேசுவின் வாழ்வு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சிலுவையில் தொங்குகின்ற இந்த இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார் என்று சொல்லிவிட்டு மட்டும் நாம் நகர்ந்துவிட முடியாது. தன்னை இந்நிலைக்கு ஆளாக்கிய மனிதர்களை கூட, தன் உயிர் போகின்ற நிலையிலும் கூட மன்னிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த இயேசு இருந்தார். இந்த இயேசுவை தான் நம் முன்னோர்கள் எல்லாம் அறிந்து கொண்டார்கள். இந்த இயேசுவுக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தார்கள். தாங்கள் நம்பி வளர்ந்து வந்த இந்த இயேசுவின் மதிப்பீடுகளை தங்கள் சந்ததியினரும் தங்களுக்கு பின் வருகின்ற தலைமுறையினரும் பின்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இயேசுவை நமக்கு கற்பித்து சென்றார்கள். அதன் விளைவாக இன்று நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நமது முன்னோரிடத்தில் காணப்பட்ட இத்தகைய நற்பண்புகள் இன்று நம்மிடம் மேலோங்கி இருக்கிறதா என்ற கேள்வியை நாம் நமக்குள்ளாக எழுப்பி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று ஆலயத்திற்கு வருகின்ற குழந்தைகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்லுகிறது. கடவுளை தேடுகின்ற நபர்களின் கூட்டமானது குறைய துவங்குகிறது. ஏன் இந்த துவக்கம் என்ற கேள்வியை எழுப்புகின்ற போதெல்லாம் பல நேரங்களில் நாம் சொல்லுவது உண்டு, பிள்ளைகள் டியூஷனுக்கு சென்று விடுகிறார்கள், பள்ளியிலிருந்து வருவதற்கு தாமதமாகி விடுகிறது, வந்த உடனே சிறிது நேர ஏதேனும் ஒரு மாலை சிற்றுண்டியை உண்டு விட்டு அவர்கள் உடனடியாக மாலை நேர வகுப்பு என டியூஷன்களுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே குழந்தைகளை ஆலயத்திற்கு அழைத்து வருவது என்பது சிரமமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய பெற்றோர் இன்று நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் இருக்கிறது, எனவே கோயிலுக்கு நாங்கள் வருவதில்லை. காரணம், இந்த குழந்தைகள் அங்கு வந்து விளையாடுகிறார்கள், மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கிறார்கள், மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கிறார்கள் என்று நாம் ஆலயத்திற்கு செல்லாமல் இருந்து கொண்டு குழந்தைகள் மீது குற்றம் சொல்லக்கூடிய நபர்களாகவும் இன்று நம்மில் பலர் உதயமாகி கொண்டிருக்கிறோம். இந்த பரபரப்பான உலகத்தில் பல பணிகளுக்கு மத்தியில் நாம் ஆண்டவரை நாடி செல்லுகின்ற ஒரு இயல்பானது நாளுக்கு நாளாக குறைந்து கொண்டே செல்லுகிறது. அன்று 1008 பணிகள் இருந்தாலும், காலையிலிருந்து மாலை வரை உழைத்திருந்தாலும், தங்கள் உழைப்பிற்கு துணை நின்ற கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக கடவுளை நினைவு கூறக்கூடியவர்களாகத்தான் நமது முன்னோர்கள் இருந்தார்கள். அவர்கள் செய்த வேலையை விட இன்று நாம் அதிகமாக செய்கிறோம் என சொல்லிக் கொண்டாலும் உண்மையில் அவர்களை விட இன்று நாம் பல இடங்களில் நாம் சுகமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது முன்னோர்கள் எத்தனையோ பணிகளுக்கு மத்தியிலும், எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியிலும், இடையூறுகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாடி செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். குடும்பமாக அமர்ந்து குடும்ப ஜெபம் செய்தார்கள். இன்று குடும்ப ஜெபம் செய்கின்ற குடும்பத்தை பார்ப்பதே ஆச்சரியமாக இருக்கின்ற நிலையானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே ஏறேனும் ஒரு இளைஞனோ அல்லது ஒரு சிறுவனோ ஆலயத்தில் அமர்ந்து ஜெபிக்கிறான் என்றால் அவனை பார்த்து நகைக்கக்கூடிய நபர்கள் இன்று அதிகமாகி கொண்டே இருக்கிறார்கள். கடவுளை நாடி செல்லுதல் என்பது நம்மை நாமே சுயாய்வு செய்வதற்கான ஒரு இடம். கடவுளின் மத்தியில் வந்து அமர்வது நமது வாழ்வை திருப்பி பார்த்து நம்மிடம் இன்னும் சரி செய்யப்பட வேண்டியது எவை என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு இந்த இயேசுவை போல இந்த மண்ணில் வாழுகிற நாள் வரை நம்மால் இயன்ற நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக நீங்களும் நானும் உதயமாக வேண்டும் என்பது தான் கடவுள் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இத்தகைய ஒரு வாழ்வுக்கான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல நேரங்களில் ஆலயத்தில் ஒன்று கூட அழைக்கப்படுகின்றோம். ஆலயத்திற்கு வருவது இன்று ஆடம்பரமாக பார்க்கின்ற நிலையும் உதயமாகி கொண்டிருக்கிறது. என்ன உடை உடுத்தி வருகிறார்கள், என்ன ஆபரணங்களை அணிந்திருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடிய மனிதர்களாக நாம் இன்று மாறிக்கொண்டே போய்கொண்டிருக்கின்றோம். நாம் முன்னெடுக்கிற கொண்டாட்டங்கள் எல்லாம் ஆடம்பரத்தை மையப்படுத்தியே நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் எத்தகைய கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி,
ஆண்டவரை நாடி வருகின்ற நாம் ஒவ்வொருவருமே நாம் இந்த ஆண்டவரோடு நேரத்தை செலவிட வந்திருக்கிறோம். நாம் அறிந்த இந்த ஆண்டவரை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ளவும், நாம் அறிந்து கொண்ட ஆண்டவரை அடுத்தவருக்கு அறிவிக்கவும், நமது சொல்லும் செயலும் இந்த இயேசுவின் வார்த்தைகளின் அடிப்படையில் அமைய வேண்டும் என்பதை இன்னும் ஆழமாக நமது இதயத்தில் எழுதி கொண்டு, ஆலயத்தை விட்டு இந்த சமூகத்திற்கு நாம் கடந்து செல்லுகிற போது இயேசுவின் விழுமியங்களை தாங்கியவர்களாக சொல்லிலும் செயலிலும் இந்த இயேசுவின் சீடர்கள் நாம் என்பதை வெளிக்காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் அத்தகைய வாழ்வு இன்று நமது வாழ்வாக இருக்கிறதா என்ற கேள்வியை நமக்குள்ளாக எழுப்பி பார்க்க இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு அழைப்பு தருகின்றன. எத்தனையோ பணிகளுக்கு மத்தியிலும் இந்த ஆண்டவரை எடுத்துரைத்த நமது முன்னோர்களைப் போல நமது வாழ்வு இருக்கிறதா? நாம் யாருக்கு நாம் அறிந்த ஆண்டவரை எடுத்துச் சொல்லுகிறோம்? ஆண்டவரை எடுத்துச் சொல்லுவதற்காக நாம் மேடைகளுக்கு சென்று பிரசங்கம் வைக்க வேண்டும் என்பது அடையாளம் அல்ல. நாம் இருக்கின்ற இடத்தில், நமது குடும்பங்களில், நமது குழந்தைகளுக்கு இந்த ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லித் தருவதற்கு முதலில் நேரம் ஒதுக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் சொல்லுவது உண்டு, நம் குழந்தைகளுக்கு எவ்வளவோ சொல்லுகிறேன், இந்த குழந்தை ஆலயத்திற்கு வருவதில் ஆர்வம் காட்டவில்லை, ஜெபிப்பதில் ஆர்வம் காட்டாமல் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய எத்தனையோ நபர்களை வாழ்வில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஏன் குழந்தைகளால் அது செய்ய இயலவில்லை என்ற கேள்வியை நாம் நமக்குள்ளாக எழுப்பி பார்க்க வேண்டும். நம்மை பார்த்து வளருகிற குழந்தைகளுக்கு நாம் முன்மாதிரிகளாக இருக்க தவறுவதன் விளைவு அவர்களின் வாழ்வு நெறி தவறி கொண்டிருக்கிறது. நாம் குடும்ப ஜெபம் செய்பவர்களாக மாற வேண்டும். ஜெபமாலையை கையில் எடுத்து ஜெபிக்கின்ற நபர்களாக நாம் இருக்கின்ற போது நம்மை பார்த்து வளர்கிற குழந்தைகள், நம் தாயானவள் எப்பொழுதும் ஜெபமாலை ஜெபிப்பாள், நானும் ஜெபிப்பேன் என்ற எண்ணத்தை உள்வாங்குகிறார்கள். எத்தனையோ பணிகள் இருந்தாலும் கண்டிப்பாக திருப்பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டால், நம்மை பார்த்து வளருகிற குழந்தைகளும் தங்கள் வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு சிறு வயது முதலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள். நமது குழந்தைகளின் வாழ்வு நெறிப்பட வேண்டுமாயின் முதலில் நமது வாழ்வு நெறிப்பட வேண்டும். இன்றும் இந்த ஆண்டவர் இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் நமது முன்னோர் நமக்கு விதைத்த விதை அப்படி. அதே விதைகளை இன்று நாமும் நமக்கு பின் வருகின்ற தலைமுறையினருக்கு விதைத்திட கடமைப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் அறிந்த இந்த ஆண்டவரை ஆர்வத்தோடு நாடிச் செல்லவும், நாம் நாடிச் செல்வது போலவே நமது சந்ததியினரும் நாடிச் செல்ல நமது வாழ்வு அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்வாக அமைந்திட ஆற்றல் வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். அதனால் இத்தூய மறை நிகழ்வின் வழியாக நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதி அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடும் வேண்டுதலோடும் அக்களிப்போடும் தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நம்பிக்கையோடு இப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிப்பவர்களையும் இணைய வழியில் இப்பலியை கண்டு ஜெபிப்பவர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். பிறக்கவிருக்கின்ற உம் பிறப்புக்கு தங்களை ஆயத்தப்படுத்தியவர்களாக நல்லதொரு முன் மாதிரிகளாக இச்சமூகத்தில் அவர்கள் விளங்கிட நீர்தாமே உமது ஆற்றலை அவர்களுக்கு தர வேண்டுமாய் உமை மன்றாடுகிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மகிழ்வோடு மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். அஞ்சாதே, கலங்காதே, என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன தெய்வம், எத்தனையோ நபர்கள் வழியாக நம்மை வழிநடத்துகின்ற இறைவன், இந்த புதிய நாளை நமக்கு தந்து நம் முன்னோர் வழியாக அறிந்திருக்கின்ற இந்த இயேசுவின் மீது இன்னும் ஆழமான நம்பிக்கை கொள்ள, அவர்களின் வாழ்வை நினைவு கூர்ந்து நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு வாழ இந்த அழகிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதுமாக இந்த ஆண்டவரின் உடனிருப்பை உணர்ந்தவர்களாக நம்மை பார்த்து வளருகிற மற்றவர்களுக்கு நல்லதொரு முன் மாதிரிகளாக நாம் நமது சொல்லாலும் செயலாலும் திகழ்ந்திட ஆற்றல் வேண்டி இந்த ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து இந்த நாளுக்கான ஆசிகளை பெற்றுக்கொண்டு
இந்த நாளை இனிய நாளாக மாற்றுவோம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் தூய ஆவியாரால் தூண்ட பெற்று வரவிருக்கும் உம் கிறிஸ்துவின் திருமுன் சுடர் விட்டு எரியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கடவுளின் வார்த்தைகளை வாழ்வாக்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கமலும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. தேன் கமலும் சோலை சூழ்ந்து விளங்கும் வேளாங்கண்ணியில் அமர்ந்தாயே. வானகமும் இந்த வையகமும் அருளோங்கிட எங்கும் நிறைந்தாய். ஓங்கிட ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாகவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.